ஹெல்மெட் போட்டு வச்சிருக்கேன் ரைட்டா, அதுக்கு மாறாட்டி உனக்கு இந்தாங்க இத பிடிங்க. ஃபைனுக்கு பதிலா இப்படி ஒரு செயலா? எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்டை, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாகனத்தை இப்படிதான் ஓட்டணும். சடன் சர்ப்ரைஸ் கொடுத்த போக்குவரத்து காவலர். மண்ணிலே ஈரம் உண்டுங்க, காக்கிக்குள்ளே கனிவு உண்டுங்க. தஞ்சை அண்ணா சிலை ஆரம்பிச்ச சாலையில போக்குவரத்து காவலர்கள் எல்லாருமே வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இந்த சாலை வழியா ஹெல்மெட் போடாம வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி 1000 ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் கூறப்படுது. அதே நேரத்துல ஹெல்மெட் போட்டுட்டு வந்தவங்களையும் காவலர்கள் நிறுத்தியதால வாகன ஓட்டிகள் கோபத்தோட எங்களையே நிறுத்துறீங்கன்னு கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு காவலர்கள் எல்லாருமே சிரிச்ச முகத்தோட ஹெல்மெட் போட்டுட்டு வந்தவங்களையும் ஹெல்மெட் போடாம வந்தவங்களையும் வரிசையா நிறுத்தி சாலை விதிகளை மதிக்காம இருந்தா கேஸ் போடுவோம், கடும் வெயிலா இருந்தா தவிச்ச வாய்க்கு ஜூஸ் கொடுப்போம், சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோம், சட்டத்தை மதிக்கும் போது வாழ்த்தவும் செய்வோம், மண்ணிலே ஈரம் உண்டு காக்கிக்குள்ளே கனிவும் உண்டுன்னு சொல்லி ஹெல்மெட் போட்டுட்டு வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து வாழ்த்தவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாம வந்தவங்களுக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சதாகவும் கூறப்படுது. தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தோட இணைஞ்சு ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தவும் செஞ்சிருக்காங்க. சின்ன ஒரு கவிதை மாதிரி, காலம் நேரம் பார்க்காமல் உங்களை காவல் காப்பது நாங்க தாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எங்கள் கண் என்றும் கண்ணீர் தீட்டியது இல்லைங்க, கவலை எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோமுங்க, சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோமுங்க, சட்டத்தை மதிக்கும் போது வாழ்த்தவும் செய்வோமுங்க, சாலை விதிகளை மதிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோமுங்க, கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வயக்கு ஜூஸும் கொடுப்போமுங்க, பக்கத்துல வீடு இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க, பயமின்றி நீங்க இருக்க எங்க பணியை நாங்க எப்போதும் செய்வோமுங்க, பணியில் இருக்கும்போது பகலோ இரவோ ஓய்வோ உறக்கமோ கிடையாதுங்க, தமிழ் எழுத போறவங்களுக்கு ஏதாவது தேர்வு எழுத போறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தேடி போய் உதவி செய்வோமுங்க, மழையோ வெயிலோ மாறுகளை குளிரோ எதுக்குமே மறைந்து இருப்பது இல்லைங்க, இயற்கை சீற்றம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்போமுங்க, சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைக்கிறோம், படாமல் இருக்கும் தடலங்களுக்கு சொந்தக்காரன இடத்திலே நின்று இறுதி தடக்கும் செஞ்சு நல்லடக்கமும் பண்ணுவோமுங்க, நாங்க கடுமையின்றி பணி செய்தால் களவும் அவலமும் பெருகுங்க, வெள்ளை துணியால் எங்கள் வேலை, அதில் நல்ல தூய்மையும் இருக்குதுங்க, கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க, புரியுதா? கொஞ்சமாக கரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க, அமைதியும் இங்குண்டு போராட்டமும் இங்குண்டு, அடங்க போய் அடங்கியதும் உண்டு அடங்கி போய் அடக்கியதும் உண்டு, மனிதரும் உண்டு மகாத்மாவும் உண்டு மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு, மண்ணிலே ஈரம் உண்டுங்க காக்கிக்குள்ளே கனிவும் உண்டுங்க. எல்லாருக்கும் தெரியுதா எதனால பண்றோம்னு? அதனால ஒரு சிலர் பண்றதை வச்சு போலீஸ் வந்து இடம் போட்டுற வேண்டாம், எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்டை, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் இந்த ஹெல்மெட் கேஸ் போடுறது. எதுக்காக போடுறோம்னா உங்களோட நல்லது, உங்களோட இதுக்காக தான் நாங்க கொடுக்குறோம். ஹெல்மெட் போடாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு இடத்துக்கு போறோம், யாரோ ஒருத்தர் ராமசாமியோ குப்புசாமியோ யாரோ ஒருத்தர் போறான்னு வச்சுப்போம், இங்க உள்ளவங்க வேண்டாம், ஒரு ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டாங்கன்னா தலையில அடிபட்டுனா காப்பாற்ற முடியும், அதே இது உடம்புல வேற எங்க அடிபட்டாலும் காப்பாற்றலாம். இது வந்து நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, 1 2 இல்லை, நிறைய தலையில அடிபட்டு ஒண்ணுமே இருக்காது, நல்லா இருக்காருன்னு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க, 2வது திட்டு போயிடுறாங்க. என்னன்னு கேட்டா பிரெயின்ல வந்து ரத்தம் உறைஞ்சி போயிருக்குங்கிறாங்க, ஷார்ட் ஆயிருக்கிறாங்க பிளட். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. இங்க ஒரு 50 பேர் இருக்கீங்க, இந்த 50 பேர் 500 பேருக்கு சொல்லணும், தஞ்சையை பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்மெட் இல்லாம போகலை அப்படிங்கிறது எல்லாரும் காரியம் விழணும். இதனாலதான் அடிக்கடி எல்லாருமே கவர்மெண்ட் சொல்றாங்க, கலெக்டர் சொல்றாங்க, டிஐ சார் சொல்றாங்க, எஸ்பி சார் சொல்றாங்க, எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க. இப்போதைக்கு ஹெல்மெட் போட்டவங்க போடாதவங்க எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஸ்வீட் வழங்கப்படுகிறது. 500 பேர் 5000 பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க.
நன்றி, வணக்கம். இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.